friends, welcome back to Art and Lifestyle. இன்னைக்கு நம்ம பர்த்டே கார்டு இல்லை க்ரீட்டிங் கார்டு எப்படி நம்மளே பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. அதே நேரத்தில் ஒரு சின்ன சின்ன டெக்கரேஷன்ஸ் பண்ணாலே போதும், பியூட்டிஃபுல்லான பர்த்டே கார்டு நம்மளே ரெடி பண்ண முடியும். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி பர்த்டே கார்டு பண்ணுறதுக்கு நான் 2 ஷீட் எடுத்திருக்கேன். ஒன்று ஒயிட் ஷீட், ஒன்று ப்ளூ ஷீட். ரெண்டுமே A4 சைஸ் தான். ஃபஸ்ட்டு ப்ளூ ஷீட் எடுத்து 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இப்போ கார்டோட லெஃப்ட் சைடில் ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணி அங்கேருந்து சைடில் இப்படி ஒரு கர்வ் கொண்டு வரேன். அதே போல் டாப்லேயும் ஒரு கர்வ் கொண்டு போகிறேன். மார்க் பண்ண மாதிரியே கட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி டிசைன் தான் பண்ணணும் இல்லைங்க. உங்களுக்கு எப்படிலாம் பிடிக்குதோ அந்த மாதிரி டிசைன்ஸ் பண்ணலாம். ஜஸ்ட் இது ஒரு கைட்லைனாக எடுத்து thousands ஆஃப் கார்ட்ஸ் வந்து நம்ம மேக் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு நிறைய க்ரியேட்டிவான கார்ட்ஸ் நம்ம பண்ண முடியும். இப்போ எனக்கு ஒரு அழகான டிசைன் கிடச்சிருக்கு. நான் என்னோடய கார்டு வந்து ப்ளூ கலர், இதுக்கு கான்ட்ராஸ்டாக டார்க் ப்ளூ கலர் சமைக்கி எடுத்திருக்கேன். ஸோ இதனால கார்டை வந்து டெக்கரேட் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி சமைக்கி தான் யூஸ் பண்ணணும் கிடையாது. இதுக்கு பதிலாக நம்ம ஏதாவது கோல்டன் ஸ்டோன்ஸ் இல்லைனா ஒயிட் ஸ்டோன் அப்படி இல்லைனா பேர்ல் யூஸ் பண்ணலாம். ஸோ தட் நம்ம கார்டுக்கு இன்னும் பியூட்டிஃபுல்லான லுக் கிடைக்கும். ஷீட்டோட மேலே டெக்கரேட் பண்ண மாதிரி சைட்லேயும் பண்ணுறேன். இப்போ இதுக்கு மேலே ஒயிட் ஸ்டோன்ஸ் வைக்கிறேன். டார்க் ப்ளூ ப்ளஸ் ஒயிட் ஸ்டோன் காம்பினேஷனில் கண்டிப்பாக இது வந்து நேரில் பார்க்கும்போது ரொம்ப கிராண்ட் லுக் கொடுக்குது. யாருக்கு நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறோமோ அவங்க கண்டிப்பாக அட்ராக்ட் ஆவாங்க, ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க பார்க்கும்போது. ப்ளூ ஷீட்டை ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஒரு ஒயிட் ஷீட் எடுத்துக்கலாம். இதை 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒயிட் ஷீட் தான் எடுக்கணும் அவசியம் இல்லைங்க. இதுக்கு கான்ட்ராஸ்டாக ஏதாவது வேறு எதுனா கலர்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ப்ளூ ஷீட், அதை எடுத்துக்கலாம். ப்ளூ ஷீட்டுக்கு நடுவில் நம்ம வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். நான் பேஸ்ட் பண்ணுறதுக்கு டபுள் டேப் தான் யூஸ் பண்ணுறேன். இன்கேஸ் உங்ககிட்ட டபுள் டேப் இல்லை அப்படின்னா லைட்டாக கையில் க்ளூ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பேஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஏற்கனவே ப்ளூ ஷீட் வந்து கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த ஷீட்டை எடுத்து நான் 2ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். எந்த ஒரு மெஷர்மெண்ட்டும் நான் எடுக்கல, ஜஸ்ட் இருக்கிற ஷீட்டை நான் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணுறேன். ஸோ இதை வந்து நான் 2ஆக கட் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு சென்டரை மார்க் பண்ணிவிட்டு ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இந்த மாதிரி 2 ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அதாவது லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடுக்கும், ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடுக்கும் ஃபோல்ட் பண்ணணும். இப்போ நம்ம ஒரு கர்வ் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணோம்னா நமக்கு ஒரு ஃப்ளவர் ஷேப் கிடச்சிருக்கும். இதே மாதிரி நான் இன்னொரு ஃப்ளவர் ரெடி பண்ணியிருக்கேன். இதை ஜஸ்ட்டு ஒரு கட் பண்ணிவிட்டு இது 2 எட்ஜையும் பேஸ்ட் பண்ணிடலாம். இதே மாதிரி 2 ஃப்ளவர் நான் எடுத்திருக்கேன். இதை ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு பின்னாடி கட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் நமக்கு பேஸ்ட் பண்ணும் போது, அதாவது கார்டில் ஒட்டும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் இந்த ஃப்ளவருக்கு நடுவில் ஒரு பேர்ல் வைக்கிறேன். ஸோ தட் பார்க்க அழகாக இருக்கும். ஒரு க்யூட்டாக ஒரு ப்ளூ ஃப்ளவர் ரெடி பண்ணோம் இல்லையா, அதை வந்து நம்ம இந்த கார்டுக்கு கீழே ரைட் சைடில் நான் வைக்கிறேன். அதே போல் 2 ஒயிட் ஃப்ளவர் ரெடி பண்ணியிருக்கேன். அதை வந்து கார்டோட மேலே லெஃப்ட் சைடில் நான் பேஸ்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி இப்போ இந்த ப்ளூ ஷீட் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம ஒயிட் ஷீட்டோட பேஸ்ட் பண்ணிக்கலாம்.
ஒயிட் ஃப்ளவர் கீழே 2-3 சைஸில் நான் பேர்லை பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ தட் பார்க்க இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். இப்போ இந்த ரைட் சைடில் இங்கே ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, ஸோ நம்ம எதுக்காக இந்த க்ரீட்டிங் கார்டு ரெடி பண்ணுறோமோ அதுக்கான விஷயம் நம்ம எழுதிடலாம். அண்ட் க்ரீட்டிங் கார்டுக்குள்ளேயும் நம்ம என்ன மெசேஜ் அவங்களுக்கு சொல்லணுமோ அதை நம்ம எழுதிக்கலாம். அவ்வளோதாங்க, சிம்பிளாக ரொம்ப க்யூட்டான ஒரு க்ரீட்டிங் கார்டு நம்ம ரெடி பண்ணியாச்சு. அண்ட் இந்த கார்டு எப்படி இருக்குது அப்படின்றதையும் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனல் ஆர்ட் அண்ட் லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.